இருங்க இந்த வீடியோ தள்ளிடாதீங்க. கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. ஏசப்பா உங்களோடு பேச விரும்புகிறார். என்ன பேசுகிறேன்னு கொஞ்சம் கேட்டு போங்க. ஏசப்பா எங்களோட பேச மாட்டுறாரு. ஏசப்பா இத்தனைட்டு இப்போ நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், ஃபாஸ்டிங் போட்டுக்கிறேன், ஏசப்பா என்னோட இருக்கிறாரா எனக்கு தெரியல, எப்படி நான் கண்டுபிடித்து அப்படின்னு நினைக்கிறியா? ஆண்டவர் உங்கள் வெளியரங்கமான வார்த்தை உங்களோடு பேசுகிறார். என்ன வார்த்தைன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. பிரியமானவனே, தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காண்பதில்லை. பாருங்கள், நம்மளுக்குள்ளே தீமை வச்சுக்கிறேன் நம்ம ஜெபம் பண்ணி ஃபாஸ்டிங் போட்டு நம்மளுக்குள்ளே அழுக்கான காரியங்கள்லேருந்து ஆண்டவரை பார்க்க முடியல. ஆண்டவர் நம்மளோட இல்லைனா எப்படிங்க இருப்பார்? ஆண்டவர் கரெக்டாக சொல்கிறார், பிரியமானவனே நீ தீமை செய்தால் கூட உன்னை வெறுக்கலை அவர், ஆனால் என்னை காண முடியாதுப்பா, என்னோடு நீ உறவாட முடியாது, நீ கேட்குறக்கு எதுக்கு பதில் கிடைக்காது. அதனால தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். என்ன பேசுகிறான்னு சொன்னால், பிரியமானவனே நீ தீமையை பின்பற்றாமல், தீமையான காரியம் உங்கள் கையில் நிறைய இருக்குதுப்பா, நீ அதை பின்பற்றி போனால் தீமை தப்பா உன் வாழ்க்கையில் நடக்கும், நன்மை நடக்காதுப்பா. ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பார்த்தா, பிரியமானவனே நீ தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்கிறவன் தேவனை எப்போதும் தரிசிப்பான். தேவன் அவன் பக்கத்திலே இருப்பார். அவர் இருக்கும்போது அவன் நன்மை தான் செய்வான். அவர் நன்மையானவர் தான். அவரிடத்தில் தீமை கிடையாது. அவரை பின்பற்றுகிறலாம் அவன் நன்மை செய்வானோ. நம்ம என்ன பண்ணுறோம்? என் வாழ்க்கையில் தீமை தான் செய்யணும், இது வரைக்கும் நன்மையே வரல. ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் எப்படிங்க வரும்? நன்மையை பின்பற்று, தீமையை செய்கிறவன் தேவனை காண்பதில்லை. தீமை செய்துட்டு தேவனுக்கு எந்த காரியம் நன்மையே செய்யலைன்னு சொன்னால் எப்படிங்க செய்யும்? இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்க, அது மாதிரி நடங்க. பிரியமானவனே தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காண்பதில்லை. யாரெல்லாம் தீமை செய்துட்டு என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை,